அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அதியுச்ச பாதுகாப்பு கவுன்சிலின் அலி லாரிஜானி கொல்லப்பட்டமை தற்போது ஈரானால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக அயதுல்லா அல் ஹமேனிக்கு அடுத்தபடியாக ஈரானின் சக்திமிக்க செல்வாக்குமிக்க தலைவராக அலிஜானி அவர்கள் செயற்பட்டு வந்தார். இவருடைய படுகொலைக்கு உடனடியாக மிகப்பெரிய அளவிலான பதிலடியை ஈரான் வழங்கியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான ரேடார் தளம் காலியாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் இதுவரை இல்லாத தாக்குதல்களை நேற்று இரவில் சந்தித்திருக்கின்றார்கள். இது குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அலி லாரிஜானி அவர் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். அவர் மட்டுமல்ல, நேற்று பசீச் படையினுடைய தளபதி குலம் ரேஷா சுலைமானி ஆகிய இருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக இந்த படுகொலைகள் குறித்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட் செய்திகளை வெளியிட்ட பின்னர் ஈரான் இது தொடர்பான உறுதிப்படுத்தல்களை வழங்காத சூழ்நிலையில் தற்போது அவர்கள் இந்த இருவருடைய வீர மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு நிழல் உலக தலைவரைப் போல அலி லாரிஜானி அவர்கள் IRGC-யாக இருக்கலாம், ஈரான் புரட்சிகர காவலர் படையாக இருக்கலாம், அதனை அடுத்திருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள் என இராணுவத்திற்கும் இந்த அரசியல் தலைமைக்கும் இடையில் ஒரு பாலத்தை போல செயற்பட்ட ஒருவர் என்று கூட கூறலாம். மிகவும் தைரியமும் திறன்மிக்க இவர் நீண்ட காலமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த இஸ்லாமிய குடியரசினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தவர் என அவருக்கான இந்த இரங்கலில் ஈரானிய அரசு தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார், உயர்மட்ட அதிகாரிகள் அலி லாரிஜானி மற்றும் பஷீஷ் தளபதி குலம்சர் சுலைமானி ஆகியோரின் படுகொலைக்கு பின்னரும் இந்த படுகொலைகளால் ஈரானிய தேசம் பின்னோக்கி சென்று விடாது. இஸ்லாமிய குடியரசு அதிர்ச்சிகளை தாங்கும் வகையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய தலைமைகள் அழிக்கப்பட்டாலும் அதற்கு அடுத்த தலைமைகள் அதைவிட வேகமாக தங்களுடைய பணியை முன்னெடுத்து செல்வார்கள். எந்த ஒரு தனி நபர்களை கொள்வதனூடாகவும் தலைவர்களை கொள்வதனூடாகவும் அமைப்பை முழுமையாக சீர்குலைக்க முடியாது என்பதை எதிரிகள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்றொரு விடயத்தையும் அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதாவது யார் கொல்லப்பட்டாலும் கூட ஈரான் தேசத்தை அவர்கள் நினைத்ததைப் போல அடிபணிய வைக்க முடியாது. அவர் பேசும்போதே குறிப்பிடுகின்றார், இன்று உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கும் அப்பாஸ் அரக்ஷி கூட இந்த ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்படலாம். ஆனால் மறுகணமே அடுத்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்து விடுவார். அவர் தன்னுடைய பணிகளை தொடர்ச்சியாக இந்த தேசத்திற்காக ஆற்றுவார் என உருக்கமான முறையில் ஒரு விடயத்தை அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அலி லாரிஜானி அவர்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால் 2008 முதல் 2020 வரை குறிப்பாக ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகராகவும் தியாகு சையத் அலி கமேனியின் நம்பிக்கைக்கு உரிய ஆலோசகராகவும் 2005 முதல் 2007 வரையிலும் ஆகஸ்ட் 2025 முதல் இருமுறை ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளராகவும் பணியாற்றியிருந்தார். இவர் சபாநாயகராக பணியாற்றிய காலத்திலேயே ஈரான் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதுடன் குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கும் குறிப்பாக ஈரானினுடைய உச்ச தலைமை ஆட்சியாளர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவையும் கட்டியமைத்ததில் இவர் முக்கியமான ஒரு பங்கை வகித்தவர் என கூறப்படுகின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய இறுதி மூச்சு வரை பதவிகளுக்கு அப்பாற்பட்டு உறுதியான கொள்கையுடைய மனிதராக இவர் விளங்கி இருக்கின்றார். உங்கள் தவறை ஒப்புக்கொண்டு அதற்கான விலையை கொடுக்கும் வரை நாங்கள் யாரும் உங்களை விட்டு விலக மாட்டோம் என்று பிரகடனப்படுத்தி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கியிருந்தார். ஈரான் எந்த ஒரு தலைவர்களை படுகொலை செய்வதனூடாக பணியாது எனவும் அவர் இடைவிடாமல் எச்சரிக்கை செய்திருந்தார். தன்னுடைய இறுதி தருணங்களில் கூட அவருடைய வார்த்தைகள் குறிப்பாக நீங்கள் தலைமைகளையும் இங்கிருக்கும் தியாகிகளையும் படுகொலை செய்வது மேலும் மேலும் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துமே தவிர ஒருபோதும் பலவீனப்படுத்தாது என்ற ஒரு கருத்து மிக முக்கியமாக அவர் இறந்த பின்னர் பேசப்படுகின்றது. ஒரு மாத காலம் முன்பாக தலைவர்களுடைய தொடர் படுகொலைகள் குறித்து அல் ஜஸீரா ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு அவர் கூறுகின்றார், இந்த தலைவர்களினுடைய தியாகிகளுடைய இரத்தம் மேலும் இந்த கட்டமைப்பை ஈரான் இஸ்லாமிய குடியரசை பலப்படுத்துமே தவிர ஒருபோதும் பின்னோக்கி கொண்டு செல்லாது என்று கூறியிருக்கக்கூடியவர் ஈரான் புரட்சிகர காவலர் படை குறிப்பிடுகின்றார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
இந்த தேசத்தினுடைய மக்களினுடைய இந்த இராணுவத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் செயல்பட்டு ஒரு மனிதர் வீர மரணத்தை தழுவி இருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மிகப்பெரிய இரங்கல்கள் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து உயர்மட்ட அதிகாரிகள் அலி லாரிஜானி மற்றும் பஷீர் தளபதி படுகொலைக்கு பின்னர் மிகப்பெரிய அளவிலான பதிலடி இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய டெல் அவீவ் நகரம் முற்றாக குலுங்கியது என்று சொல்லும் அளவுக்கு மிக கடுமையான பதிலடி. ஒரே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதிக அளவான கிளாஸ்டர் வெடிகுண்டுகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை ஈரான் பயன்படுத்திய இந்த கொத்து குண்டுகளுக்குள் ஒரு குண்டு வெடித்து 15 அல்லது 20 முதல் 25 சிறிய குண்டுகளாக பிரிந்து இலக்குகளை தாக்கி அளித்தன. ஆனால் நேற்று இவர்கள் அனுப்பிய ஒரு கிளாஸ்டர் குண்டில் மட்டும் 80க்கு மேற்பட்ட போர் முனைகள், அதாவது இது 80 துண்டுகளாக பிரிந்து 80 பகுதிகளை தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த கொத்துக்குண்டு தாக்குதலினால் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் பிரதான ரயில் நிலையம், பெங்குரியன் விமான நிலையம், மிக முக்கியமான அரசு கட்டிடங்கள், குடியிருப்புகள் என்பவை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பல இடங்களில் குடியிருப்புகள், கார்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் கூட வெளியாக இருக்கின்றன. மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புதிய கிளாஸ்டர் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்திய காரணத்தினால் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அலி லாரிஜானி மற்றும் பாசிஸ் படையணியினுடைய தளபதி கொல்லப்பட்டமைக்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். கொத்து குண்டுகளினால் ஏற்பட்ட சேதங்கள் மிக கடுமையாக டெல் அவீவை உலுக்கியிருப்பதாகவும், டெல் அவீவ் மட்டுமல்ல, சம நேரத்தில் அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவை அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஒரு கொத்துக்குண்டு பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதை முழுமையாக உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் கூட ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உடைய வான் பாதுகாப்புகளினால் தாங்கள் சிலவற்றை இடைமறித்திருக்கின்றோம் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். டெல் அவீவில் இடம்பெற்ற இந்த கொத்துக்குண்டு தாக்குதல், ஏவுகணை தாக்குதலால் பாரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் வழக்கம் போல பெரிய அளவில் உயிரிழப்புகள் இல்லை, 2 பேர் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 15 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளையும் காணொளிகளையும் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. ஏனெனில் அங்கு கட்டிடங்கள் தரைமட்டமாக மாறியிருக்கின்றது. வாகனங்கள் கரும் புகை கொண்ட ஒரு கருப்பு பெட்டிகள் போல மாறியிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் அங்கு தெருக்களில் எல்லாம் இடிந்த கட்டிடங்கள் சிதறி காணக்கூடக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே டெல் அவீவை நடுங்க வைத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் பின்னர் இன்றைய தினம் இதை விட பலமான ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலை நாங்கள் தாக்கப் போகின்றோம் என்ற செய்தியையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து சவுதி அரேபியாவினுடைய அல் கைசுமா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆளில்லா விமான தாக்குதலில் மிக முக்கியமான அமெரிக்காவின் ரேடார் கட்டமைப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று ஒரே நேரத்தில் பல முனையில் ஈரான் தாக்கியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது தாக்குதல், அதனடுத்து சவுதி அரேபியா மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ரேடார் சிஸ்டத்தை முற்றாக அளித்திருக்கின்றார்கள் என்பதை அங்கு வெளியாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. அமெரிக்க தயாரிப்பான AN/AWS 117 ரேடார் அமைப்பு முற்றாக செயலிழக்கப்பட்டிருப்பதால் ஏற்கனவே சவுதி அரேபியாவின் அல் சுல்தான் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது. அமெரிக்காவினுடைய எண்ணெய் டேங்கர் விமானங்கள், அதாவது போர் விமானங்களுக்கு நடுவானில் வைத்து எண்ணெய் நிரப்பக்கூடிய விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ரேடார்கள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக வளாகத்திலும் அதை அண்டிய பகுதியிலும் மிகப்பெரிய அளவிலான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அமெரிக்க இஸ்ரேலிய போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈராக்கின் தலைநகரான பக்தாத்தின் பலத்த பாதுகாப்பு கொண்ட பசுமை மண்டலத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு அருகே தொடர்ச்சியாக பல குண்டுவெடிப்புகள் நடந்ததால் அந்த தூதரகம் மட்டுமல்ல, பக்தாத் நகரமே மிகப்பெரிய அளவில் அதிர்ந்து கொண்டிருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே ஒரே நேரத்தில்
மத்திய கிழக்கு நாடுகளையும் இஸ்ரேலையும் ஈரான் தாக்கியிருக்கின்றார்கள். ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்க மற்றும் நேச நாட்டு படைகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறனை மேம்படுத்துவதற்காக ரஷ்யா ஈரானுக்கான தனது இராணுவ ஆதரவை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக தங்களுக்கு நம்பகமான தகவல்கள் கிடைத்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். செயற்கைக்கோள் உளவு தகவல்களையும் மேம்படுத்தப்பட்ட ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்து வருவதுடன் அடுத்து வரும் நாட்களில் மேலும் ஈரானுக்கான ஆதரவை அதிகரிப்பது தொடர்பில் ரஷ்யா முடிவெடுத்திருக்கக்கூடிய செய்திகளையும் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதேபோல் சீனாவும் இன்றைய தினத்தில் ஈரான் மீதான முறையற்ற போரை உடனடியாக நிறுத்தி உலக அமைதி திரும்புவதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா வழிவிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையையும் கோரிக்கையும் விடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன், அவர் எவ்வளவு புகழ்பெற்றவர் என்று சொன்னால், ரஷ்யாவுக்கு சென்று நேரடியாக மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நேர்காணல் செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய நபர். அவ்வளவு ஒரு பிரபலமான மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு ஊடகவியலாளர் என்று கூறுகின்றார் ஒரு நேர்காணலில். இஸ்ரேல் விரும்புவதனால்தான் இந்த போர் நடக்கின்றது. இது அனைவருக்கும் தெரியும். இது அமெரிக்காவின் நலன்களுக்காக ஒருபோதும் நடக்கவில்லை. அமெரிக்காவுக்கு இதில் எந்த ஒரு நலன்களும் கிடையாது. இஸ்ரேலுக்கு சேவை செய்வதற்காகவே இந்த போரை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேல் தனக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த போரை நடத்துவதற்கு அமெரிக்காவை தள்ளி இருக்கின்றார்கள். இஸ்ரேலை திருப்திப்படுத்துவதற்காக அமெரிக்கா தன்னைத்தானே அழித்து கொள்ளும் முடிவை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்று பேசியுள்ளமை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. Everybody knows the only reason we're having this war is because Israel wants it. This is their last chance, they believe. This presidency is the last presidency where they're going to have unequivocal bipartisan support. Period. You can't primary every Thomas Massie, and there's a whole army of them coming at some point because everyone can see what's going on. And you can shut down X, and you can shut down the internet. You can be like Great Britain and arrest people who protest Israel, but attitudes are not going to revert to what they were 5 years ago. Sorry. And they know this. So this is their last chance. What's so amazing is that Israel, which at least is acting in what it perceives to be its own national interest, is joined by its shills in the United States, of course. But really, its only other ally in this is the American news media, whose job it is to tell you the truth and inform you as to what's happening, to tell you, hey, wake up. The world could be changing, and it's going to affect you and your family. That's their job. And instead, they've been lulling you to sleep with the same variety of transparent lies and propaganda. ஏற்கனவே நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவர் இயக்குனர், இந்த போர் எனது மனச்சாட்சிக்கு விரோதமான போர். இது ஈரான் எங்களுக்கு உடனடி அச்சுறுத்தல் எவற்றையும் ஏற்படுத்தாவிட்டாலும் கூட இஸ்ரேலியர்களுக்காகவும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற லாவிக்களுக்காகவும் அவர்களுடைய பேச்சு கெடுபட்டு இந்த போரை செய்கின்றார்கள். இந்த போரில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் சேதங்களும் உலக நிலைமைகளையும் என்னால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. எனவே இந்த மனசாட்சிக்கு விரோதமான போரில் நான் ஒருபேதும் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்து மிக ஒரு உயர் பதவி அமெரிக்காவில் பயங்கரவாத எதிர்ப்பு படையினுடைய ஒரு இயக்குனர் அவர் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்து ஒரு பாடத்தை போட்டியிருந்தார். இந்த நிலையில் டக்கர் கார்ல்சனும் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா தன்னைத்தானே அழித்து கொள்ளும் முடிவை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று பேசியிருப்பது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலர் இந்த ட்ரம்பினுடைய போர் பிழையான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க பொருளாதாரத்தை பாரிய அளவில் விழுங்க ஆரம்பித்திருப்பதாகவும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேட்டோ நாடுகள் எல்லாம் இந்த போரில் இணைந்து கொள்ள முடியாதென கையை விரித்து விட்டார்கள். இது அமெரிக்கா இஸ்ரேலின் போர், அவர்களாக ஆரம்பித்த போர், எங்களை ஆலோசிக்காமல் இந்த போரை ஆரம்பித்து விட்டார்கள். எனவே நாங்கள் ஒருபோதும் இதில் கலந்து கொள்ள மாட்டோம், கலந்து கொள்ளும் நிலையிலும் இல்லை என்பதை தெரிவித்துவிட்டபடியால் ஒருபுறம் இஸ்ரேல் அமெரிக்கா, மறுபுறத்தில் ஈரான் மிக கடுமையான தாக்குதல்கள் இரண்டு பக்கத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் கொல்லப்பட்டமை ஈரானுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவர்களுடைய தாக்குதல்கள் முன்பை போலவே வீரியமாக தொடர்ச்சியாக இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெல் அவீவ் ஏறக்குறைய மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவடைந்த நகரத்தைப் போல மாறிவிடுமா என்று இஸ்ரேலியர்கள் அஞ்சும் அளவுக்கு
தினமும் அதிநவீன ஏவுகணைகளையும் பாலிஸ்டிக் கெப்பசோனிக் மிசைல்களையும் ஈரான் பயன்படுத்தி வருகின்றமை இஸ்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கதிகலங்க வைத்திருக்கின்றது என்பதுதான் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய நிலவரம். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.